ஹாய் டியர், ஹாப்பி சண்டே. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஜூனியர் பார்க்கு தான் எஃப்எஃப் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நிறைய பாட்டு வரும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ பாட்டு வருதுன்னு தெரியல. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு இனிமேல் ஈவினிங் வந்துட்டு ஒரு கொஞ்சம் நாளைக்கு ஜூனியர் பார்க்கு தான் எஃப்எஃப் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா ஆல்ரெடி பார்த்துருப்பீங்களா? ஐயோ டைட்டில் என்ன? டைட்டில் அது வந்துட்டு செகண்ட் வைஃப். ஓகேங்களா? ஓகே டியர், ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த டைமில் உங்களோட அம்மா வந்துட்டு நாளைக்கு லீவ் போட முடியுமா ஒயின் அப்படின்னு கேட்குறாங்க. நாளைக்கு அம்மா இல்லையே, எனக்கு வந்துட்டு நிறைய ஒர்க் இருக்குது, நிறையா ப்ராஜெக்ட்லாம் இருக்குமா, ஸோ லீவ் போட முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லைம்மா, அது வந்துட்டு அப்பா லீவ் போட சொல்கிறாரு, கொஞ்சம் போட்டுக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், உனக்கும் வேலை இல்லை, உன் புருஷனுக்கும் வேலை இல்லை, கண்டிப்பாக என்னால் லீவ் போட முடியாதுமா. உனக்காக கேட்டிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் போட்டிருப்பேன், ஆனால் அவர் சொல்லி என்னால் போட முடியாது, ஓகேவா, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறீங்க. அவங்க வைன் வைன் அப்படின்னு கூப்பிடுறாங்க, ஆனால் நீங்கள் காதலியே போட்டுக்கலாம் போயிட்டீங்க. ஸோ நீங்கள் போயிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களோட டேடி மேலேருந்து ரெடி ஆகிட்டு கீழே வராரு ஆஃபீஸ் போக தான். ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டே கேட்குறாரு, என்ன சொன்னா உங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து ஏதோ ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்காமா, ஸோ அதனால தான் லீவ் போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களோட டேடிக்கு செம்மையாக கோவம் வருது. அப்படி சாப்பிட்டுக்க தட்டெல்லாம் அப்படி தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு, ஏன் உன் பொண்ணால் நான் சொல்கிற ஒரு விஷயம் கூட கேட்க முடியாதா, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இல்லைங்க, அது வந்துட்டு அவளுக்கு ஏதோ ப்ராஜெக்ட் இருக்காமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயந்து தான் பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் காலேஜ் போனதுமே சாரா தான் வந்து பார்க்குறா. ஏய் வயன், என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி சுகமாக வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஒன்றும் இல்லடி, எனக்கு எந்தெந்த மாதிரி இருக்கும்னு தோணுது, பேசாமல் நான் ஏதாவது ஹாஸ்டல் போய் ஸ்டே பண்ணிக்கிட்டா, எனக்கு ஏதாவது பார்ட் டைம் ஜாப் இருந்தால் கொஞ்சம் பார்த்து கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் எதுக்குடி, உன்னோட அப்பா அவ்வளோ பெரிய பணக்காரர் தானே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சாரா, அவர் என்னோட அப்பான்னு சொல்லாத, அவர் ஒன்றும் என்னோட அப்பா கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே பாரு, என்னதான் இருந்தாலும் உங்களோட அம்மாவுக்கு வந்துட்டு அவர்கிட்ட தான் கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக உன்னோட ஸ்டெப் ஃபாதர் தான், பட் இருந்தாலும் உனக்கு ஃபாதர் தானே அப்படின்னு சொல்கிறா. தயவு செஞ்சு எனக்கு அப்படி மட்டும் சொல்லாத, என் அப்பா எவ்வளோ நல்லவர் தெரியுமா, ஆனால் இவர மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா உங்களோட அப்பா இறந்துருப்பாரு. ஸோ இவர் வந்துட்டு உங்களோட அம்மா கிட்ட நிறைய சொத்து இருந்திருக்கு, அப்பாவோட சொத்தெல்லாம், அதெல்லாம் சொத்துக்காக வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு இந்த மாதிரி பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாரு உங்களை. அதுவும் இல்லாமல் அதில் ஒரு பைசா கூட அவனோட சொத்து கிடையாது, எல்லாமே என் அப்பா சம்பாரிச்சது, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. அதையெல்லாம் வந்துட்டு இப்போ ஏமாற்றி பிடுங்கிட்டு இப்போ என் அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரையும் சேர்த்து கொழும்புப்படுத்திட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கத்தி இருக்கிறீங்க. சரி ஓகே நான் அதை பற்றி பேசலாம், ஓகேவா, ஓகே நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறா. ஆ சாப்பிடல அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்புறீங்க. சரி ஓகே இந்த இது சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவன் டிஃபன் பாக்ஸ் எடுத்து கொடுக்குறா. அப்போ மதியம் நீ எதை சாப்பிடுவேன் அப்படின்னு கேட்கவும், கேன்டீன் போய் பார்த்துக்கலாம், நீ வா, இது முதல்ல சாப்பிட்டுட்டு வா கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி சாப்பிட்டு கிளாஸ்க்கு போகிறீங்க. ஸோ இந்த பக்கம் நம்ஜுன் தான். ஸோ நம்ஜுன் வந்துட்டு சீக்கிரமாக ரெடி ஆகணும்ல. ஸோ அவர் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சன். ஸோ கரெக்டாக எல்லாமே பஞ்சுவாலிட்டி நல்லாவே மெயின்டைன் பண்ணுவார். அதனால கரெக்டாக டைமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான். அவன் வந்துட்டு டேடி அப்படின்னு வந்து பேசுகிறான். ரெடி ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அவன்கிட்ட கூட கோல்டாக தான் பேசுகிறாரு. ரெடி ஆகிட்டேன், நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரிங்க டேடி அப்படின்ட்டு அந்த குழந்தை அப்படியே போயிடுறான். ஸோ அவனுக்கு வந்துட்டு ஒரு 4 வயசு இருக்கும். கீழே போயிட்டு பாட்டிமா இருப்பாங்கல்ல. ஸோ பாட்டிமா கிட்ட, பாட்டி எனக்கு இந்த டேடி பிடிக்கவே இல்லை, எனக்கு மம்மி தான் வேணும் அப்படின்னு கேட்குறான். டேய் ஏன்டா அப்பா பிடிக்கலன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. சுடுன்னு பேசுகிறாரு. நான் ஏதாவது கேட்டால் தங்கம் செல்லாம் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு. அப்படி தான் பேசுகிறாரு அப்படின்னு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ ஆரம்போட அம்மாவும் சரி ஓகே அதெல்லாம் இல்லை, அப்பாவுக்கு வந்துட்டு வேலை ஜாஸ்தி இருக்குல்ல, ஸோ அதனால் அப்படி பேசியிருப்பாரு, ஈவினிங் வந்து நல்லா பேசுவார் பாரு அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நல்லா பேசிட்டு தான் வருவேலை, ஒரு நாளாவது நான் தூக்கி கொஞ்சிருக்காரா, முத்து கொடுத்துருக்காரா, ஒன்றுமே இல்லை. நீங்கள் பார்க்கில் தான் பார்த்துருக்கீங்கள, நம்ம 2 பேர் போகிறோம்ல, அவங்க எல்லோரும் எப்படி கொஞ்சம் விளையாடிட்டு எப்படி டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் என்கிட்ட வீட்டில் இருக்கிறப்ப கூட பேசுறதில்ல, தூங்குறப்ப கூட நான் தனியாக தான் தூங்குறேன் தெரியுமா கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது அவனுக்கு. குட்டி பையன் தானே, ஸோ எல்லா விஷயத்துக்கும் ஏக்கமாக இருக்குது அவனுக்கு. ஸோ அவன் இந்த மாதிரி ஏக்கமாக கேட்குறதெல்லாம் பார்த்தா அவங்க பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கல, பாட்டியும் கூட விளையாடுறலடா, அப்போ என்ன பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. உன்னை பிடிக்குது பாட்டி, ஆனால் எனக்கு அம்மா வேணும் போல இருக்குது, எல்லா பசங்களும் அம்மா கூட விளையாடுறாங்க, அம்மான்னு பேசுகிறாங்க, எனக்கு அப்படி கூப்பிட யாருமே இல்லை அப்படிங்கிறான். அடிக்கடி அவன் வாயிலிருந்து தான் எப்போ பார்த்தாலும் எனக்கு அம்மா இல்லையா, ஏன் இல்லை அப்படின்னு கேள்வியாக கேட்டு இருப்பான். ஸோ இந்த பக்கம் நம்ஜுன் வந்துட்டு மேலேருந்து கீழே வராரு, ரெடி ஆகிட்டு வராரு, ஆஃபீஸ்க்கு கிளம்புறது தான். ஸோ ஃபாஸ்ட்டாக வராரு. டே நம்ஜுன் நில்லு அப்படின்னு சொல்லி அம்மா கூப்பிட்றாங்க. அவர் இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஸோ நான் அப்புறமா பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நில்லுடான்னு சொல்கிறல்ல அப்படின்னு கத்துறாங்க. என்னாச்சு, ஏன் கத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் கேட்குறாரு. ஸோ அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ஜுன் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அப்படி குழந்தைகிட்ட கூட கொஞ்சம் நல்லபடியாக பேச மாட்டியா, அவனுக்காக தானே எல்லாமே சம்பாதிக்கிறோம், எல்லாமே அவனுக்காக தானே பண்ணிட்டு இருக்கோம், வேற யாருக்கு இது எல்லாமே, அப்போது அவன்கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசினா என்னடா பிரச்சனை உனக்கு, எப்போ பார்த்தாலும் கோல்டாக எல்லாத்துக்கிட்டே இருக்க, சரி ஓகே, ஆனால் பெத்த பிள்ளைக்கிட்ட கூடவா இந்த மாதிரி இருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ஜனோட பார்க்குறாரு. இங்கே பாருங்க மம்மி, எனக்கு டைம் இல்லை பேசுறதுக்கு, ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு. இங்கே இந்த குழந்தைக்கு இன்னுமே ஏக்கமாக இருக்குது. பாட்டி
அப்பாவுக்கு மட்டும் மம்மி இருக்காங்கல்ல, எனக்கு மட்டும் ஏன் இல்லை அப்படின்ட்டு திரும்ப அவன் அழுகுறான். இதெல்லாம் கேட்க கேட்க அவங்களுக்கு கஷ்டமாவே இருக்கு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கூட காது கொடுத்து பேசாமல் அவர் பாட்டுக்கு போயிருப்பார்ல, அதுவும் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கே ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குது. அப்போ குழந்தை எவ்வளோ ஃபீல் பண்ணும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ நம்ஜனோட அம்மா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பேசாமல் இவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இவனும் மாற வாய்ப்பு இருக்குது. குழந்தைக்கு ஒரு அம்மா இருப்பா. ஸோ நல்லபடியாக பார்த்துக்குவாங்கல்ல, ஆனால் நல்ல பொண்ணாக பார்க்கணுமே. சரி, ஓகே, இதை பற்றி அவனோட அப்பா கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சிருக்காங்க. ஸோ நம்ஜனோட டேடி வந்துட்டு அவரும் பிஸ்னஸ் தான், ஆனால் ஃபாரின் போயிருப்பாரு. அதனால கால் பண்ணுறாங்க. அவர் வந்துட்டு என்னம்மா இன்னத்தில் கால் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்க இந்த நம்ஜன் இருக்கானே நிஜமாவே அவன் நம்ம பையன் தானா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவரோட அப்பா வந்துட்டு எனக்கும் அதே சந்தேகம் தான்மா, நிஜமாவே இவன் என் பையன் தானா அப்படின்னு இருக்கு. ஆனால் நீ கேட்ட மாதிரி நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா அது தப்பா போயிடும்ல, அதனால தான் நான் கேட்காம இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, உனக்கு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, வா வீட்டுக்கு அவங்க பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆத்தாடி, இதுக்கு தான் நான் வாயை திறக்கிறதில்ல உங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட அப்பா அவ்வளோ கேஷுவலாக அவ்வளோ ஒரு மாதிரி நல்லாவே ரொமான்டிக்கான பர்சன், ஓகேங்களா. ஸோ அவரோட அம்மா கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க, அவ்வளோ நல்லா பேசுவாங்க, எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பொலைட்டாக பேசுவார். ஆனால் அப்படியே ஆப்போசிட்டு நம்ஜுன் நம்ஜுன் வந்துட்டு அவரோட அம்மா மாதிரி இல்லை, அவரோட அப்பா மாதிரி இல்லை, ஒரு வித்தியாசமான கேரக்டர். அப்படியே என்னாலும் சிறு சிறு மூஞ்சி வச்சுக்கிறது, கோல்டாகவே இருக்கிறது, யார்கிட்டையுமே எல்லாத்துக்கிட்டையும் இருந்து கோவமாக பேசுறது, அதே மாதிரி தான் இருப்பாரா. அதனால தான் இவங்க 2 பேருக்கு அடிக்கடி இந்த மாதிரி டவுட் வரும். ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் குழந்தைக்கு இது மாற்றி கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி டவுட் வரும். ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் வந்து கோல்டாகவே பேசுவார், எரிஞ்சு விழுவார், ஈவன் அம்மா அப்பா கிட்ட. ஸோ இது வந்து இவங்களுக்கு பழகிடுச்சு. ஆனால் இப்போ குழந்தை வந்துட்டு ரொம்ப அதனால கஷ்டப்படுறாள். அதனால அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்க இவனுக்கு இது கல்யாணம் இது பண்ணி வைக்கிற ஐடியா ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கவும், எனக்கு இருந்து என்ன பிரயோஜனம், நானா பண்ணிக்க போகிறேன், அவன் ஒத்துக்கணுமேம்மா. அவனுக்கு அது முதல் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ளேயே போதும் போதுன்னு ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் மேரேஜ் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமாம், நீ ஏன் திடீர்னு இதை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்கே இருந்தால் தானே தெரியும். ஒன்றா ஆஃபீஸில் இருப்பீங்க, இல்லைனா அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் மீட்டிங் அது இதுன்ட்டு எங்கேயாவது நாடாக போயிடுவீங்க. ஆனால் எனக்கு தானே எல்லாமே தெரியுது அப்படிங்கிறாங்க. என்னன்னு முதல்ல சொல்லு, இந்த மாதிரி சும்மா பேசினா எனக்கு எப்படி புரியும் அப்படின்னு அவர் சொல்ல. அதுவா, அவன் பையன்கிட்ட கூட ஒழுங்காக பேசுறது இல்லைங்க. அவன் ரொம்ப ஏக்கமாக இருக்கிறான். அம்மா வேணும், ஏன் வந்துட்டு அப்பாவுக்கு கூட அம்மா இருக்குது, எனக்கே இல்லை, எனக்கு அம்மானு கூப்பிடுறதுக்கு யாருமே இல்லை, எல்லா குழந்தைங்களும் அம்மா கூட விளையாடுது, எனக்கு யாருமே இல்லை, அப்பாவையும் கூட விளையாட மாட்டாரு, பேச மாட்டேங்கிறாருன்னு ஒரு மாதிரி ஏக்கமாக அழுகுறாங்க. கஷ்டமாக இருக்குது. நீ என்னதான் இருந்தாலும் வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும், எல்லாமே நான் தான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு அவங்க திடீர்னு கோவப்படுறாங்க. ஐயோ, இருமா, ஏன் கோவப்படுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு என்ன இப்போ அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நல்ல பொண்ணாக பார்க்கணும், அதானே, மேட்ரு எங்கிட்ட விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. வைஃப் எது சொன்னாலும் தட்டாத ஒரு ஆள் போல். அவங்க வந்துட்டு சரி ஓகே டார்லிங் பாய் அப்படிங்கிறாங்க. அச்சோ டார்லிங் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி ஓகே எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது பேபி, நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படிங்கிறாரு. இந்த வயசில் கூட பேபி டார்லிங் பேசிக்கிறாங்க. நம்ஜன் வந்துட்டு ரொம்பவே ரிச்சா. ஸோ அதுவும் இல்லாமல் அவருக்கு வந்துட்டு எப்படின்னா குழந்தைக்கு இப்போ தான் 4 வயசு ஆகுது, அதுக்குள்ளே இதுக்கு கொண்டு போய் ஸ்கூல்லலாம் விடணும். அவங்களுக்கு வேணால் அவனுக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வீட்டுக்கு யாராவது வர வச்சு ஒரு 1 இயருக்கு சொல்லிக் கொடுக்கட்டும், அதுக்கப்புறமா ஸ்கூல் சேர்த்திக்கலாம் 5 வயசுக்கு மேலே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ஜனோட அம்மாவும் வந்துட்டு தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லி வைக்கிறாங்க, யாராவது பார்ட் டைம் ஜாப் இந்த மாதிரி வருவாங்களா, பொண்ணுங்க தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் சரி ஓகேங்க நாங்கள் தெரிஞ்சால் சொல்கிறோம், என்ன வேலை அப்படின்னு கேட்கவும், அது வந்துட்டு குழந்தை இருக்கான், ஸோ அவனுக்கு சும்மா பாடம் சொல்லிக் கொடுக்கணும், ஓரளவுக்கு லைட்டாக படிக்க தெரிஞ்சு போனான்னா கூட போதுங்க, ரொம்ப படிச்சிருக்கணும்லாம் கிடையாது, அவனுக்கு சும்மா ஏபிசிடி இந்த மாதிரி ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு இருந்தால் போதும் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் அப்படியே வந்துட்டு யாருக்காவது இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சு அப்படின்னா தெரிஞ்சவங்கிட்டாலும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் பார்ட் டைமுக்கு ஜாப் கேட்டிருப்பீங்க சாரா கிட்ட. அவள் வந்துட்டு ஈவினிங் ஆனதுக்கப்புறம் அவள் அம்மா கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி சாரா வந்து அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்கிறான்னா, அம்மா அது வந்து வயதுக்கால அவளுக்கு ஏதாவது பார்ட் டைம் ஜாப் வேணும்னு கேட்குறாம்மா, ஏதாவது உனக்கு தெரியுமா, யாராவது உனக்கு நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்கல்ல, நீ தான் ஜாப் எல்லாம் பிடிச்சி கொடுப்பியே, அது மாதிரி அவளுக்கு ஒரு ஜாப் இருந்தால் பிடிச்சி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏய், ஒயன்கிட்ட இல்லாத சொத்தா, அத்தனை பணமும் அவள் அப்பா அவளுக்கு தாண்டி சம்பாரிச்சு வச்சிருக்காங்க, அவன் ஏன்டி பார்ட் டைமுக்கு போகணும், வீடே கடல் மாதிரி இருக்கே அப்படிங்கிறாங்க. அம்மா, வீடு கடல் மாதிரி இருந்து என்ன பிரயோஜனம், அவளோட அம்மாவை ஏமாற்றி அவரோட ஸ்டெப்பாவது தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவளுக்கு அங்கே இருக்க போய் பிடிக்கல, ஸோ ரொம்ப நாளாக கேட்டே இருந்தா, அதனால தான் சொன்னேன். அவள் வந்துட்டு அந்த பணம் அப்பாவோட தான், பட் இருந்தாலும் இப்போ அவருக்கு தானே, அதாவது இப்போ இருக்க ஸ்டெப்பாவது தானே எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, அதனால அவர்கிட்ட கை நீட்டி காசு வாங்க பிடிக்கல, அது இல்லாமல் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாராட்டு இருக்குதுமா. ஸோ அவள் தான் அதெல்லாம் விட்டு விலகிக்கலாம், நான் பேசாமல் பார்ட் டைம் ஜாப் போயிட்டு படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஸோ ஹாஸ்டல் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. என்னடி இதெல்லாம், அவ்வளோ பணம் அவள் அப்பா வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு நைட்டு பகலும் உழைச்சா அந்த பிள்ளைக்காக சேர்த்து வச்சாரு. ஆனால் பாரு இப்போ அவளே வந்துட்டு கஷ்டப்படுறா. இதுதான் நேரம் அப்படிங்கிறது, நேரம் யாரை விட்டுச்சு, இது யாரை விட்டுச்சு அப்படிங்கிறாங்க. ஏமா தாயே நீ புலம்பாத, ஏன்னா ஆல்ரெடி அவள் எங்கிட்ட புலம்பிட்டு இருக்கா, இப்போ நீ எங்கிட்ட புலம்பிட்டு இருக்கிற, என்னை பார்த்தா என்ன புலம்புறதெல்லாம் கேட்குற ஆள் மாதிரி தெரியுதா,
பேசாமல் இனிமேல் காசு கொடுத்துட்டு புலம்புங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஐயோ சாமி சரி ஓகே, ஜாப் தானே நான் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஜாப்லாம் வேணும் அப்படிங்கிறது அவங்களோட அம்மாவுக்கு காத்துக்கு வரும்ல. இப்போ அந்த வேலையெல்லாம் பிடிச்சி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நேராக கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா வேலை கொடுக்குறவங்களும் அவங்க கிட்ட சொல்லுவாங்க, வேலை வேணுங்கிறவங்களும் அவங்க கிட்ட சொல்லுவாங்க. ஸோ யார் யாருக்கு எது அப்படிங்கிற பிரித்து கொடுத்துருவாங்கல்ல. அந்த மாதிரி தான் அவங்க வந்துட்டு அந்த வேலை தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்க அவங்க காதுக்கு நம்ஜனோட அம்மா இந்த மாதிரி குழந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஆள் வேணும் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக சாரா வந்துட்டு கேட்ட மாதிரி ஒயின் செட் ஆவா? ஏன்னா ரொம்ப கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அவளுக்கு கொடுக்கக்கூடாது, சும்மா குழந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறது தானே, ஏன் அவளே ரெஃபர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாராவுக்கு வந்ததுக்கப்புறமா சொல்கிறாங்க, ஒரு ஜாப் இருக்குது போடாலான்னு கேளு அப்படின்னு சொல்லவும், என்ன ஜாப்மா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சாரா கேட்குறா, அதுவா ஒரு குழந்தை பெரிய வீடு தான், ஸோ ரொம்பவே பெரிய பணக்காரங்க, லிட்ரலி ஒயினோட அளவுக்கே சொத்து இருக்குன்னு பார்த்துக்கோயேன், ஏமா இப்போ அதெல்லாம் கேட்டேனா அப்படின்னு சாரா கேட்குறா. இல்லடி சும்மா சொன்னேன், அவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு குழந்தை இருக்கானா, அந்த குழந்தைக்கு வந்துட்டு 4 வயசு ஆகுது, பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு யாராவது ரெஃபர் பண்ண முடியுமா, பொண்ணுங்களா இருந்தால் பரவாயில்ல, ஓரளவுக்கு படிச்சிருந்தா கூட போதும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்கம்மா, அவளுக்கு கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் தான் சொன்னல பெரிய பணக்காரங்க கண்டிப்பாக சம்பளம் சேர்த்து தான் கொடுப்பாங்க, அதுவும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி கேட்குறாங்கடி அப்படின்னு. ஸ்டே பண்ணுற மாதிரியா, அப்போ அவள் காலேஜு அப்படின்னு சொல்லவும், காலேஜ் எல்லாம் போய்க்கலாம், ஆனால் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கணும். இப்போ அவள் ஹாஸ்டலுக்கு போகணுன்னு கேட்டால, ஸோ ஹாஸ்டலுக்கு பதிலாக அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம், அங்கேயே ஃபுட்டு எல்லாமே கிடச்சிடும், சம்பளமும் கிடச்சிடும், அப்போ அவளுக்கு ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயாக இருந்த மாதிரியும் ஆச்சு, சமைச்சு படித்த மாதிரியும் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெனிஃபிட் இருக்கா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே உங்ககிட்ட வந்து சொல்கிறா, வயன் இந்த மாதிரி அம்மா ஒரு ஜாப் சொன்னாங்க போறியா அப்படின்னு கேட்கவும், நிஜமாவா, ஆனால் அங்கேயே ஸ்டே பண்ணுமா, அதே இப்படி அடுத்தவங்க வீட்டில் போயிட்டு அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா, அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துல மோஸ்ட்லி அவங்க வீட்டிலே இருந்து வேலை பண்ணாதான் அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்க முடியும். மேபி பாடம் மட்டும் சொல்லிக் கொடுக்குறதா இருக்காதுன்னு நினைக்கிறேன், அந்த குழந்தை கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த குழந்தைக்கு அம்மா இல்லையா மாடி அப்படின்னு சொல்கிறா. அம்மா இல்லையா, என்னடி இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லவும், ஆமாடி 4 வயசு தான் ஆகுதாம்மா, அதனால அங்கேயே இருந்து பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் அந்த குழந்தைக்கும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்ல, அந்த மாதிரி கேட்டாங்க. உனக்கு விருப்பம்னா சொல்லு, ஆனால் நல்ல சம்பளம் கொடுப்பாங்கடி, அங்கேயே நீ ஸ்டேவும் பண்ணிக்கலாம், உன்னோட அப்பா தொல்லையே இருக்காது அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கும் சரி ஓகேங்கிற மாதிரி தான் தோணுது. சரி ஓகே, அப்படின்னா இன்றைக்கி காலேஜ் முடிஞ்சு ஈவினிங் வந்துட்டு நேராக நம்ம வீட்டுக்கு போயிடலாம், ஸோ அம்மா வந்துட்டு அங்கே கூட்டி போவாங்க ஓகேவா அப்படின்னு கேட்குறா. ஆத்தாடி முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா இருக்குமேடி, அந்த ஆள் வேறு வல்லு கத்துவானே, வீட்டில் இருக்கிறானே அந்த ஜந்து அப்படின்னு சொல்கிறீங்க, அதை வந்து ஸ்டெப் அதை தான். சரி ஓகே அப்படின்னு இன்றைக்கி வீட்டில் சொல்லிட்டு வந்துடு, நாளைக்கு ஃப்ரெண்ட் வீட்டிலே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறா. எதுக்கு நாளைக்கு போகணும், அவன் என்ன பெரிய இவன், அவன் என்ன என்னோட அப்பாவா, நான் அவனை கண்டு பயந்து கற்றுக்க என்ன கத்துவா, நான் கத்திட்டு போகிறேன் கல்தா, இதுக்கு மேலே தான் நான் அவங்க வீட்டில் இருக்க போகிறது இல்லைல்ல. ஐயோ ஆனால் அது ஏன் வீடு, சரி ஓகே பரவாயில்ல, இனிமேல் என்னோட வீட்டில் நான் இருக்க போகிறது இல்லைல்ல, அவனே அங்கேயே இருந்துக்கிட்டு சனியை பிடிச்சவன், அவன் மேலே நான் நல்லா படித்து முடிச்சு கேஸ் எல்லாம் போட்டு கண்டிப்பாக, அதாவது நான் எதுக்கு வக்கீலுக்கு படிக்கிறேன்னு தெரியுமா, கண்டிப்பாக அவன் மேலே கேஸை போட்டு சொத்தால திரும்ப வாங்குறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆமாம் நீங்கள் வந்து வக்கீலுக்கு தான் படிச்சுட்டு இருக்கிறீங்க, காரணம் என்னன்னா இதுதான், உங்களோட அப்பாவோட சொத்தெல்லாம் வந்துட்டு ஏமாற்றி அவன் உங்களோட அம்மாவை கல்யாணம் பண்ணி வாங்கியிருக்கான் இல்லையா, அதெல்லாம் பிடுங்கணுமா, அதுக்கு வந்துட்டு வக்கீல் வைக்க மாட்டேன், நானே வக்கீலாக தான் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு சுற்றிட்டு இருக்கிறீங்க. ஸோ ரொம்ப கொஞ்சம் துருன்னு படப்பண்ணு பேசுகிற ஒரு கேரக்டர் தான் நீங்கள். என்ன அப்பப்போ கொஞ்சம் சேட் ஆயிடுவீங்க, சோகமாயிடுவீங்க, ரெண்டு ஒன்று தானா, சரி ஓகே கோவப்படுவீங்க, இவ்வளோதான். சாரா கண்டிப்பாக இன்றைக்கே போயிட்டு அங்கே மீட் பண்ணுறோம், இன்றைக்கே நான் அவங்க வீட்டில் தங்கிக்க சொன்னால் கூட தங்கிப்பேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் என் வீட்டுக்கு நான் போக மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரி ஓகே, கிளாஸ் முடிஞ்சு அதாவது ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் அப்படியே டைமில் ஸ்கிப் ஆகுது, ஈவினிங் ஆகுது. 2 பேரும் சாராவோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. சாராவோட வீட்டுக்கு போனதுமே அவங்களோட அம்மா வந்துட்டு உங்களை நல்லாவே வெல்கம் பண்ணுறாங்க. வயனே எப்படிமா இருக்கிற, பார்த்தியா உனக்கு ஏதாவது வேலை வேணா தான் என் வீட்டு பக்கம் வர, இல்லைன்னா இந்த ஆண்டி இருக்கிறது கூட உனக்கு தெரியல பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அந்த பக்கம் திரும்பி கை கட்டி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. அப்படியே ஓடி போயிட்டு பின்னாடி ஹக் பண்ணிவிட்டு ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. நான் பேச மாட்டேன் போ, இன்னைக்கு தான் நான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சேனா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, நான் என்ன பண்ணிட்டோம், என் வீட்டில் அந்த சிடுமூஞ்சி இருக்குல்ல, அது என்ன ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குது ஆண்டி, விடவே விட மாட்டேங்குது எங்கேயுமே, கரெக்டாக அந்த டைமில் வீட்டில் இருக்கணும், அந்த டைமில் தான் வந்துட்டு எங்கேயும் போகக்கூடாது, அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது, அதனால முடியல. ஆனால் இதுக்கு மேலே நான் ஜாப் போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி என்னோட ஆண்டி வந்து பார்ப்பேன், என் ஆண்டிக்கு கிஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு அப்படியே முன்னாடி போய் மறுபடியும் நின்று கொஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ சும்மா அவங்க கோவப்படுற மாதிரி ஆக்ட் தானே பண்ணாங்க. அப்படியே வந்துட்டு நீங்கள் இந்த மேலே பேசுவோம், அவங்க கொஞ்சம் நாள் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு அச்சோ நான் மேலே கோவமெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு தெரியல ஆண்டி நீங்கள் மேலே கூப்பிட மாட்டீங்க உம்மா அப்படின்னு சொல்லிட்டு மழை கொடுத்துட்டு அவங்களும் உம்மா அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சாரா நடுவில் நின்று ஏம்மா போதும் போதும் உம்மா குடிச்சலாம், என்ன நடக்குதுங்க, நான் தாண்டி உன் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. நீ என் பொண்ணா, நீ எல்லாம் கிடையாது, இவதான் இங்கே பத்தியா இவ்வளோ அழகா பாசமாக பேசுகிறா, நீ ஒரு நாளாவது பேசிக்கிட்டே சாரா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இவன் வந்துட்டானா நான் கண்ணுக்கே தெரிய மாட்டேன், இதுக்கு தான் அம்மா இவளுக்கு கூட்டிகிட்டே வரதில்லன்ட்டு அவளுக்கு ஒரு பக்கம் பொறாமையாக இருக்குது.
ஆக்சுவலாக இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ நாளைக்கு சாட்டர்டே சண்டே வந்துட்டு காலேஜ் லீவு. அதனால உங்களோட வீட்டிலேருந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ உங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணுறீங்க, நான் வந்துட்டு 2 டேஸ் வரமாட்டேன், நான் என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறேன், ஓகேவா? என்னை வந்துட்டு கேட்காதீங்க, தேடாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏ ஒயன் என்னடா பேசுகிற? ஓ அப்பா, ஏன் அப்பா நான் உன்னை சொல்லாத அப்படின்னு கத்துறீங்க. சரி ஓகே, அவர் வந்துட்டு திட்டுவாருடா, நீ இன்ஃபார்ம் கூட பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, அவனே என்னோட அப்பா கிடையாது, நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன், திரும்ப அதை பற்றி பேசாதீங்க. அவன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்கிட்ட கிடையாது. தயவு செஞ்சு என்னோட லைஃப்ல குறுக்க வராதீங்க யாருமே. நீயும் வராதமா, உன்னாலதான் எல்லாமே எனக்கு இத்தனை பிரச்சனை. நீ மட்டும் அவனுக்கு கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா அப்படின்னா ஹாப்பியா இருந்துக்கலாம் நம்ம. ஏமா நம்ம 2 பேரும் ஹாப்பியா இருக்க மாட்டோம், அவன் கண்டிப்பா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்க. அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது. டே எனக்கு எதுவுமே இதெல்லாம் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா உங்களோட அம்மாவையும் கொஞ்சம் நல்லா பாசமா பேசி ஒயனுக்காக தான் அது இதுன்னு சொல்லி அப்படி இப்படி வந்துட்டு மண்டே கல்வி கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் போக போக தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க எல்லாமே பணத்துக்காக தான் அப்படி கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு. ஆனா என்ன பண்றது, அவங்களோட அம்மா வந்துட்டு சைலண்ட் கேரக்டர். ரொம்பவே டக்குன்னு ஏதாவது விஷயம் வச்சுன்னா அதட்டி பேசினா கூட பயப்படுவாங்க. அதனால கொஞ்சம் பயந்த சுபாவமா, அதனால கொஞ்சம் பயந்துக்கிறாங்க. சரிடா ஒயன், கொஞ்சம் பத்திரமா இரு, ஓகேவா? பார்த்து நல்லபடியாக சாப்பிடு, நல்லா இரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறீங்க. இப்போது அடுத்த நாள் தான் போகிறதா பிளான், ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஈவினிங்கே போகிறதா நினச்சிருப்பீங்க. ஆனால் வந்துட்டு மார்னிங் டைமில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சாராவோட வீட்டிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான், பட் ஈவினிங் டைம் வேணாம், மார்னிங் வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அன்னைக்கு ஃபுல்லாகவே சாராவோட வீட் அங்கே வந்துட்டு நல்லபடியாக ஃபுட்டெல்லாம் அவங்க அம்மா சமைச்சு கொடுக்குறாங்க. ஆனால் ஆன்ட்டி என்னதான் இருக்கட்டும், உங்களோட கைப்பக்குவமே தான். இந்த மாதிரி யாருக்குமே சமைக்க முடியாதுன்னா பார்த்துக்கோங்களேன். நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ செய்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு பேசாமல் ஒரு செஃப் ஆகிடுங்களேன், சூப்பராக வருமானம் வரும் ஆன்ட்டி அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், இருக்கிற வேலையை விட்டுட்டு பறக்கிற வேலைக்கு இப்போ சொல்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பறக்கிற வேலை இல்லை, பறக்கிறது ஓடுறது எல்லாத்தையும் பிடிச்சி சமைக்கிற வேலை அப்படிங்கிறீங்க. அடியே வாயாடி ஒழுங்காக சாப்பிட்டு முடி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆன்ட்டி மொட்டை மாடிக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. வாடிச்செல்லம் போகலான்னு கூட்டு போகிறாங்க. ஸோ 3 பேர் அங்கே தான் போகிறீங்க. அங்கே வந்துட்டு ஒரு கட்டில் மாதிரி சும்மா போட்டு போகலாம், அந்த மாதிரி போட்டிருக்கு. ஸோ மொட்டை மாடியில் போயிட்டு 3 பேர் ஆளுக்கு ஒரு கட்டில் அப்படியே வானத்தை பார்த்துட்டு நிலாலாம் இருக்குது. ஸோ பார்த்துட்டு ஆன்ட்டி இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, அதான் நானா, அதாவது சென்டரில் இருக்குது நீங்கள். அதுக்கப்புறம் அந்த 3 ஸ்டார் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்டாரில் சென்டரில் இருக்குது நீங்களாம். ஒன்று சாரா, ஒன்று வந்துட்டு அவங்களோட ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அடிப்பாவி, நீ எப்படி சென்டரில் வந்த, நான் தான் சென்டர் அப்படிங்கிறா. அதெல்லாம் முடியாது, நான் தான் சென்டர், எனக்கு நீயும் வேணும் ஆன்ட்டி வேணும் அப்படிங்கிறீங்க. எல்லாத்துலேயும் என்ன ஓரம் கட்டிடுங்க, நீ வந்துட்டு எனக்கு. சரி ஓகே, நான் இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு நான் போயிடுவேன், கவலைப்படாத அப்படிங்கிறீங்க. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி ஓகே, அப்படியே தூக்கம் வருது எனக்கு, தூங்கணுமே அப்படிங்கிறா. ஆனால் நீங்கள் வந்துட்டு பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடலாமா, எனக்கு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூட ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா யாரும் பேச மாட்டாங்க, அம்மாவும் ரொம்ப சைலண்டாக, ஸோ நீங்கள் தனியாகவே தான் இருப்பீங்க. அதனால இப்போ ஆனால் உங்களோட ஆன்ட்டி இருக்காங்களே, செம்ம ஜாலி டைப்பு. ஸோ அப்படியே என்னாலும் வந்துட்டு பாடுறது ஆடுறது சும்மாவே ஆடிட்டு தான் இருப்பாங்களா. இப்போ சொல்லவா வேணும். அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டிஜே மிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி சாங்கெல்லாம் போட்டு விட்டுட்டு மொட்டை மாடியில் அந்த லைட் செட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் இந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க இன்னுமே ஹாப்பி ஆவாங்க. ஸோ பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வழியாக பாட்டெல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ அதை போட்டு விட்டுட்டு ஆட ஆரம்பிக்கிறீங்க பாருங்கள். விடிய விடிய ஆடிட்டு இருக்கிறீங்க. ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்களும் எட்டி பார்க்குறாங்க, என்னடா சத்தம் அப்படின்னு. ஸோ வந்து எட்டி பார்த்தா அதெல்லாம் மொட்டை மாட்டில் ஆடிட்டு இருக்கிறீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. இந்த மாதிரி தான் ஓரளவுக்கு 4 மணி வரைக்கும் ஆடி முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே தூங்கியிருப்பீங்க. அப்படியே தூங்கி 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 நல்லா வெயில் அடிக்குது. மணி பார்த்தீங்கன்னா 8 ஆயிருக்கும். ஸோ 8 மணி ஆயிடுது. வெயில் நல்லா அடிக்கிறப்ப தான் அப்படியே தூக்கமே தெரியுது. இருந்துச்சு பார்த்தா ஆத்தாடி 8 மணி ஆயிடுச்சா, அடியே ஓயனு ஏந்திரி ஏந்திரி அப்படின்னு உங்களை போட்டு உலுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆண்டி கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்கிறீங்க. மைனே அவங்க 8:30க்கெல்லாம் வர சொன்னாங்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் 8:30க்கே வா, மணி எத்தனை அப்படின்னு கேட்கவும் 8. ஐயோயோ ஆண்டி, இதை நீங்கள் நைட்டே சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கியிருப்பேன்ல, இப்போ எனக்கு எந்திரிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. எந்திரி 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 வைன், போயிட்டு குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லவும் ட்ரெஸ் வேறு நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டீங்க. ஸோ சாராவோட ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறீங்க குளிச்சுட்டு. அப்படியே வந்துட்டு அப்படி இப்படி பார்த்தாலும் மணி வந்து 9:30 அந்த டைமே வந்துட்டு இவ்வளோ லேட்டாக போகிறோமே. சரி ஓகே, பார்த்துக்கலாவா, ஏதாவது நான் சொல்கிறேன், நான் எது சொன்னாலும் ஆமாம் மட்டும் சொல்லு, நீ வந்துட்டு வாய் திறந்து எதுவும் பேசிடாது, ஓகேவா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ 3 பேருமே கிளம்புறீங்க. அதாவது சரவோட வீட்டிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான், அடுத்த ஸ்ட்ரீட்டே வந்துட்டு நம்ஜுனோட வீடு. ஸோ அப்படியே வந்துட்டு நடந்து தான் கூட்டி போகிறாங்க. என்ன இவ்வளோ பக்கமா, அப்போ டெய்லி நான் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் ரொம்பவே பக்கம், அதனால தான் இன்னும் ரெஃபர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டி போகிறாங்க. ஒரு வழியாக போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறது வந்துட்டு நம்ஜுனோட அம்மா தான். வாங்க மேடம், நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ உங்களோட ஆன்ட்டி தான் வந்து சாரி மேம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி மன்னிச்சுக்கோங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் ஐயோ அதனால் என்னங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன், நீங்கள் உள்ளே வாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஸோ 3 பேர் உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு உட்காந்ததுக்கப்புறமா எல்லோரும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது இங்கே யார்டா ஒர்க் பண்ண போகிறது, யாருக்கு ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உங்களோட ஆன்ட்டி வந்துட்டு ஒயனுக்கு தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஒயன், நீ வந்துட்டு உனக்கு இங்கே இருக்க ஓகேவாடா, எல்லாமே சொல்லியிருப்பாங்கல்ல, ஸோ எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க.
தெரியும் ஆன்ட்டி, இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கணும், அதுக்கப்புறமா குழந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கணும், ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா அவன் கூட விளாடணும் அதானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாடா அவ்வளோதான். நீ வந்துட்டு காலேஜெல்லாம் போகலாம், நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ உன்னோட விருப்பம், உன்னோட ஃப்ரீடம்குள்ளே நாங்கள் வரமாட்டோம். அதே சமயம் நீயும் வந்துட்டு என்னோட குழந்தைகிட்ட மட்டும் கொஞ்சம் ஹார்ஷாக மட்டும் நடந்துக்கூடாதுடா, அவன் சேட்டையே பண்ணா கூட அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சச்சோ, அதெல்லாம் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் விடுங்க. உங்களுக்கு ஓகேவா நான் இங்கே ஸ்டே பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாடா, உனக்கு தனியாக ஒரு ரூமில் நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ நீ வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஓகே தான், அந்த கான்வர்சேஷன் பேசி முடிச்சிட்டிங்க. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு நல்ல சேலரி தான் கொடுக்குறாங்க மாதம் மாதம். அதனால வெளியே வந்ததுக்கப்புறமா, ஆண்டி ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, இந்த அளவுக்கு பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும், எனக்கு தெரியும் இவங்க நல்லாவே சேலரி தருவாங்க, அது இல்லாமல் நல்ல ஒரு பர்சன் கூட. ஸோ இங்கே நல்லாவே சேஃப்டியாகவும் இருக்கும், அதனால தான் உன்னை ரெஃபர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லவும், சரி ஓகேன்னு வீட்டுக்கு போயிடுறீங்க. அடுத்த நாள் நேராக வீட்டுக்கு போகிறீங்களா? ஸோ வீட்டுக்கு போயிட்டு உங்களோட அம்மா வந்துட்டு, வயன்மா என்னடா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிற, எங்கே போகிற, ஏதாவது டூர் போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் வந்துட்டு வேலைக்கு போகிறேன். ஸோ இனிமேல் நான் வந்துட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு நான் காலேஜுக்கும் போய்க்கிறேன், வேலைக்கும் போய்க்கிறேன். இனிமேல் இங்கே வரமாட்டேன். உனக்கு என்னை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா கால் பண்ணி நான் வந்து பார்த்துட்டு போகிறேன். சரியா? பத்திரமா இரு, நல்லபடியாக சாப்பிடு அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஜஸ்ட் இன்ஃபார்ம் தான் பண்ணுறீங்க, பெர்மிஷன்லாம் கேட்கல. அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன்டா என்னை விட்டுட்டு போகிற, நீயும் போறியா அப்படின்னு சொல்லவும், எல்லாத்துக்கும் காரணம் நீ தானம்மா. நீ மட்டும் அந்த ஆளை நம்பாமல் இருந்திருந்தா இன்றைக்கி நம்ம ஹாப்பியாக இருந்திருக்கலாம். இது நம்மளோட வீடு. ஆனால் பார்த்தியா, நானே இங்கேருந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலம்மா, என்னால் படிக்க முடியல. ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கிளம்பிடுறீங்க. நீ உன்னோட அப்பா வந்து அவனை அப்பான்னு சொல்லாத அப்படின்னு கத்துறீங்க. சரிடா, அவர் வந்தால் திட்டுவாருடா, கத்துவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, அதெல்லாம் என் பிரச்சனை கிடையாது. அவன் முதல்ல எனக்கு அப்பாவே இல்லை. அவங்களாம் வந்துட்டு ஐயோ அம்மா நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. அவ்வளோ கடுப்பாகுது உங்களுக்கு. ஸோ அந்த பக்கம் நம்ஜுனோட அம்மா வந்துட்டு நம்ஜுன் வருவார். ஸோ வந்ததுமே, டே இந்த மாதிரி இவனுக்கு பாடம்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன்டா, பார்க்கறதுக்கு லட்சணமாக இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ஜுனோட திரும்பி பார்க்குறாரு. உங்களை பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்துட்டு ஆள் எடுக்க சொன்னா, இல்லை வேற எதுக்காவது சொன்னேன்னா, இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைடா சும்மா சொன்னேன், நல்ல பொண்ணா தெரியுதா அதனால தான் அப்படின்னு சொல்லுவோம். எதனால தான், என்ன சொல்ல வர அப்படின்னு கத்துறாரு. ஐயோ நம்ஜன் ஒன்றும் இல்லைடா, ஸோ அவன் இனிமேல் இங்கே தான் ஸ்டே பண்ண போறா அப்படின்னு சொல்லவும், ஸ்டே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இரு, இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் கத்தாத சரியா? என்னன்னா நீ பாட்டுக்கும் போயிடுற. இங்கே எல்லாரும் அதாவது என்னதான் இருந்தாலும் நான் வந்துட்டு என்ன பாடம் சொல்லி கொடுத்தாலும் என்ன சொல்லி கொடுத்தாலும் அவன் வந்துட்டு சும்மா வந்துட்டு ரொம்ப ஏக்கமாக இருக்கிறான், அப்பா என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்கன்னு. அதுவும் இல்லாமல் எல்லா வேலையும் நானே தானே பார்த்துட்டு இருக்கேன், எப்படி வந்துட்டு நான் அவனையும் கவனிச்சிக்க முடியும்? ஸோ அந்த பொண்ணு கூட இருந்தா அப்படின்னா விளையாடிட்டாவது இருப்பாள்ல, அவன் கொஞ்சம் ஏக்கப்படாமையாவது இருப்பாள்ல. இல்லை அப்படின்னா நீயே சொல்லு, நீ வந்துட்டு அவனை ஃபுல்லாக பார்த்துக்கிறியா? நீ வந்துட்டு அவனை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, அவன் கூட விளையாடணும், அவன் கூட வந்துட்டு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லி லிஸ்ட்டாக போட்டுக்கிறாங்க. இதை கேட்டு அப்படியே நம்ஜனுக்கு தலையை சுற்றுது. நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் யார் பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தெரியுதுல்ல, அதுக்கு தான் அந்த பொண்ணு இங்கே இருக்க சொல்லியிருக்கிறேன். தேவையில்லாமல் வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, அது சின்ன பொண்ணு ஓகேவா? ஸோ சீக்கிரமாக ஹர்ட் ஆயிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ ஒன்று பண்ணுங்க, எல்லாம் வந்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோமா போயிடுறாரு மேலே. சாமி, இவனை சமாளிச்சு அனுப்பத்துக்குள்ளே அறவையும் போய் எப்படியோ அமைதியாக போயிட்டானே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நின்றுக்கிறாங்க. ஏன்னா அவங்க பயந்துருப்பாங்க, கண்டிப்பாக அவன் வேணாம் தான் சொல்லுவான்னு. ஆனால் என்னமோ பண்ணி தலைங்கன்னு போயிட்டாரா, அதுவே உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வரீங்க, வீட்டு கேட்டுக்கிட்ட வரீங்க. ஸோ வரும்போது கார் ஹாரன் சவுண்ட் கேட்குது. நேரத்துக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி நின்று பார்க்குறீங்க. உங்களோட வீட்டுக்கு தான் எல்லா காரும் வருது. அப்படியே ஒரு மணி நின்று பார்த்துருக்கிறீங்க. அந்த காரில் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் போக முடியும். எவனையே கூட்டிகிட்டு வரான், பரதேசி நான் நல்லாவே இருக்க மாட்டான், எல்லாம் என் அப்பா சம்பாரிச்சது, எவனையே கூட்டிகிட்டு வந்து அழிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா இவர் வந்துட்டு சும்மா பார்ட்டி அது இதுன்னு சொல்லிட்டு அது இது பண்ணிட்டு இருப்பாரா. ஸோ அதனால என் அப்பா காசு எப்படி அழிக்கிறான் பாருன்னு அவ்வளோ கோவம் உங்களுக்கு. அப்படி வாயில் மனவிட்டே நிற்கிறீங்க. ஸோ கரெக்டாக ஒரு கார் நிறுத்தி உங்களோட அந்த ஸ்டெப் அதை மட்டும் இறங்குறாரு. இறங்கி வயன் எங்கே போகிற நீ, என்ன கையில் லக்கேஜ் இருக்கு அப்படின்னு கத்துறாரு. உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, நீ உடனே அப்பா கிடையாது போடா அப்படின்னு சொல்றீங்க. நீ அடிப்பியா, கேஸ் போட்டுருவோம் பார்த்துக்கோ, என்னோட அப்பா சொத்தாலும் நீ தானே பிடுங்கின அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கத்திட்டு இருக்கிறீங்க. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. வாயை மூடுவாய், உன்னை நான் இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன்ல, எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன் நீ, ஏன் அப்பா சம்பாரிச்ச சொத்தை ஏன் அம்மாவை ஏமாற்றி வாங்கிட்டு நீ இன்னும் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லு சரியா? ஏன்னா நல்லா பார்த்துக்கிறேன்னு உன் வாயில் வரவே கூடாது அப்படின்னு அவர்கிட்ட எப்பவுமே ஏட்டிக்கு போட்டே தான் பேசுவீங்க. அவருக்கு இன்னும் எச்சா கடுப்பாகுது. வயன் முதல்ல விழவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. வர முடியாது, என்னை கூப்பிட நீ யாரு, முதல்ல நீ வெளியே போ அப்படின்னு சொல்றீங்க. அவர்கிட்டயே அவ்வளோ கோவம் முறைக்கிறாரு. நீ போக மாட்டல தெரியும்டா, எப்படி இவ்வளோ சொத்தை விட்டுட்டு போவேன், கடல் மாதிரி வீடு, அவ்வளோ பிஸ்னஸ், அவ்வளோ சொத்து, அவ்வளோ பணம், விட்டுட்டு போக மனசு வருமா என்ன? நல்லவனா தான் விட்டுட்டு போயிருப்பான். நான் பேசுகிற பேச்சுக்கு வேற யாராவது இருந்தா நீயும் வேணாம் உன் சொத்து வேணான்ட்டு போயிருப்பான். ஆனால் நீ சொத்து தானே முக்கியம், அதனால என்ன வேணா பேசிக்கணும்னு காதில் வாங்கிக்காம நிற்கிற அப்படின்னு கத்திட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு கையை பிடிச்சி தரத்தானு உள்ள இழுத்துட்டு போறாரு. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கேஜெல்லாம் அங்கேயே கிடக்குது. உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது, கையை விட்டுறா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு அப்படி இழுத்து உள்ள போட்டு அந்த நிறைய ரிலேட்டிவ் யாரோ வந்திருப்பாங்களே கொஞ்சம் கார்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்படியே வந்து அவங்க முன்னாடி நிற்க வச்சுட்டு இவதான் வயன், இவதான் வந்துட்டு நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பையன்கிட்ட காட்டுறாரு. உங்களுக்கு அப்படியே தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது.
என்ன கல்யாணமா? யார் கேட்டு இதெல்லாம் முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ உங்களோட அந்த ஸ்டெப்பாக இருந்துட்டு நான் யாரை கேட்கணும் வைன், நான் உன்னோட அப்பா. ஏய் நீ என்னோட அப்பான்னு சொல்லாதடா அப்படின்னு கத்துறீங்க. எல்லாரும் உங்களே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நீ என்னோட அப்பான்னு சொல்லாத, சத்தியமாக என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு அங்கேயும் கத்திட்டு தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹை டெம்பர் ஆகுது. ஸோ உங்களோட அம்மா தான் வைன் கொஞ்சம் அமைதியாக இருடா, யாரோ வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு நீ அமைதியாக இருந்தங்காட்டி தான் இவ்வளோ பிரச்சனை உன்னால தான். கடவுளே நான் ஏன்டா இங்கே பிறந்தேன்னு இருக்குது, பேசாம நான் செத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே கோவம் அவ்வளோ வருது. இந்த பக்கம் உங்களோட அப்பா அப்படியே உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாரு. என்னன்னா, நீ இவனை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும், ஓகேவா? ஸோ நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கோ, எப்படின்னா இன்னும் 1 வீக்கில் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்ல நீங்கள் யார், இங்கே பாருங்க எனக்கு உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, நீங்கள் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லவும், அவன் இன்னும் ரொம்ப மோசமானவன் பழகுது. உனக்கு பிடிக்கலன்னா என்ன, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கே, ஸோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். 1 வீக் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது வைன். ஸோ ஒரு 1 டேல கல்யாணம் வச்சுட்டா பரவாயில்ல, பட் அங்கிளோட பேச்சை நான் மீற முடியாது. அதனால ஓகே அங்கிள், நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் என்னோட ஒய்ஃபை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஓடி இருக்குது போகிற அங்கிள், ஏதோ கையில் லக்கேஜோட தான் நின்றுருந்தா போயிட்டு போகிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது என்ன நடக்குதுங்க, யாரா நீங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்களாம் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த லக்கேஜ் எல்லாம் வெளியே வச்சிருப்பீங்களே, இங்கே சொல்றேன்னா நான் இங்கே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போகிறீங்க. டக்குன்னு உங்களோட டேடி வந்து உங்களோட அந்த ஸ்டெப்பாக இருக்கார்ல, உங்களை கையை பிடிச்சி இழுத்து உள்ளே கொண்டு போயிட்டு ஒரு ரூமில் போட்டு பூட்டி வச்சிடறாரு. உங்களுக்கு இதெல்லாம் புதுசு கிடையாது. ஏன் அப்படின்னா அவர் எப்போத்தாலும் இப்படி தான் போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அதனால தான் நீங்கள் தனியாக போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதனால தான் வேலை கூட பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பட் இந்த டைம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி போயிருந்தீங்கன்னா பிரச்சனையே இருந்திருக்காது. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கூட யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் மாட்டிக்கிட்டீங்களா? ஸோ வழியே இல்லை, அப்படியே வந்து கதவை போட்டு தட்டிட்டு இருக்கிறீங்க. உங்களோட அம்மா வந்துட்டு இப்படி பண்ணாதீங்க, பாவங்க என் பொண்ணு, சின்ன பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து விடக்கு வராங்க. நீங்களும் தட்டிட்டு இருக்கிறீங்க, அம்மா திறமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களோட அந்த டேடி என்ன பண்ணுறாருன்னா உங்களோட அம்மா பிடிச்சி இழுத்து தள்ளிடுறாரு. ஸோ அவங்க போயிட்டு அப்படியே டேபிளில் இடிச்சு அவங்களுக்கு நெத்தியில் ரத்தமே வருது. அவங்களுக்கு ரொம்ப வலியாக இருக்குது. ஒரு மாதிரி வழியில் கதறுவாங்களா, அந்த மாதிரி வந்துட்டு கத்துறாங்க. அதை கேட்டுட்டு உங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி பக்குன்னு ஆகுது. அம்மா என்னமாச்சுன்னு கத்திட்டு இருக்கிறீங்க. ஒன்றும் இல்லை நான் வர இரு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. திரும்ப வந்துட்டு உங்களை திறந்து விட தான் பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ அவங்க பேசிட்டு போனாங்கல்ல கல்யாணத்துக்கு, அவங்கள பார்த்தா உங்கள் அம்மாவுக்கும் பிடிக்கவே இல்லை. உன்னோட லைஃபு போகுது அப்படின்னா விட மாட்டாங்கல்ல. அதனால வந்துட்டு திறந்து விட தான் வராங்க. சண்டை போடுறாங்க இன்றைக்கி உங்களோட அப்பா கிட்ட. அவர் வந்துட்டு எச்சா கோவப்படுறாரு. என்ன எல்லாத்துக்கும் கொடுக்க முடிச்சிட்டு இருக்கா, ஓவரா பேசிட்டு இருக்கிறீங்க, மரியாதையே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவை பிடிச்ச அப்படி தரத்தரன்னு எடுத்துட்டு போறாரு. ஸோ நீங்க அப்படியே கத்திட்டே இருக்கிறீங்க, அம்மா வந்து விட்டு தொலைடா, நான் எங்கேயும் போய் தொலைய மாட்டேன் அப்படின்னு. ஆனா அவர் போட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கலாமே ஆளெல்லாம் வச்சிருக்காங்க. இவ எங்கேயும் எஞ்சி போக கூடாது இந்த இடத்த விட்டு, நான் வர வரைக்கும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ நீங்கள் அங்கே வரேன்னு சொல்லிட்டு தானே வந்திருப்பீங்க. அதனால சாரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. என்ன ஆச்சு இந்த வயல் இன்னும் காணோம், நேரம் வந்திருக்கணுமே, வரேன்னு சார்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சாரா அப்புறம் அந்த சாராவோட அம்மா 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆனால் நீங்கள் இந்த பக்கம் அப்படியே வீட்டுக்குள்ள அப்படியே கத்திட்டு இருக்கிறீங்க. அவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பொழுதுனைக்கு போட்டு அடைச்சி வைக்கிறது, ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுறது, இது எல்லாமே பழகிடுச்சு. ஆனால் இந்த டைம் நீங்கள் வெளில போயிடணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் முடியல. உங்களோட டேடி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான். எந்த அளவுக்குன்னா கொடூரமான ஒரு ஆள், என்ன வேணால் பண்ணுவான் காசுக்காக, அந்த மாதிரி. ஸோ எப்படியா தப்பிச்சு போகணும் அப்படின்னு தான் பார்க்குறீங்க. ஆனால் உங்களோட அம்மா அப்படி விட்டுட்டு போகவும் மனசே இல்லை. அப்படியே வந்துட்டு அவ்வளோதான் என் லைஃபே முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. சாரா கால் பண்ணி பார்க்குறா, ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் எடுக்கவே இல்லை, ஏன்னா ஃபோன் கீழே விழுந்திருக்கும். அந்த ஃபோன் உங்களோட அம்மாவுக்கு பக்கத்தில் தான் கிடக்குது. ஸோ அவங்க எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்த்தா நீங்கள், அதாவது சாரா நம்பர் சேவ் பண்ணிப்பீங்களே, சாரா பண்ணியிருக்கா, ஒயினோட ஃப்ரெண்டு தானேன்ட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ பேசுகிறப்போ என்னன்னா, ஒயின் எங்கடி வரேன்னு சொல்லி இன்னும் காணோம் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ சாராவுக்கு செம்மையாக ஷாக்காக இருக்குது. இன்னுமே அவர் இப்படி தான் பண்ணிகிட்டே இருக்காரா, நான் வேணா வரட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்லவும், வேணாண்டா நீ எதுவும் வர வேண்டாம், நானே அவளை அனுப்பி வைக்கிறேன், ஆனால் நல்லபடியாக பார்த்துக்கோங்க சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி உங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆகிட போகுது, அவர் ரொம்ப மோசமானவர் இல்லை அப்படின்னு சொல்லவும், நீ பாருமா, நான் என்னோட தலையெழுத்து நான் மாட்டிக்கிட்டேன், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இது ஒன்றும் அவளுக்கு தலையெழுத்து இல்லைல்ல, ஸோ எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே, நானே ஏதாவது பண்ணுறேமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிச்சு உங்களோட ரூமுக்கு தான் வராங்க. ஸோ உங்களை போட்டு பூட்டி வச்சுக்க ரூமுக்கு, அது பூட்டி சாவி எடுத்துகிட்டு போயிட்டார் அந்த மனுஷன். ஸோ சாவி தேடி தேடி பார்த்து கிடைக்கவே இல்லை. அவங்க தேடிட்டே இருக்கிறாங்க, ஏதாவது பண்ண முடியுமா, உடைக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஏதோ போட்டு உடச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த சத்தம் வந்துட்டு கீழே கேட்குது. அதாவது உங்களோட அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு ஆள் போட்டு போய்ப்பார்ல, அவங்களுக்கு இந்த சத்தம் கேட்டு மேலே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா உங்களோட அம்மா உங்களை காப்பாற்றுக்காக இதை போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, சாருக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி வராங்க. உங்களோட அம்மாவுக்கு வந்துட்டு கடுப்பாகுது. உங்களுக்கே தெரியும்ல, ப்ளீஸ்ங்க ஹெல்ப் பண்ணு, ப்ளீஸ்ப்பா ஹெல்ப் பண்ணுப்பா, நீ என்னோட பையன் மாதிரிப்பா, ப்ளீஸ்ப்பா ஹெல்ப் பண்ணுப்பான்ட்டு அவங்ககிட்டயே உங்களோட அம்மா கெஞ்சுறாங்க. அது மாதிரி கெஞ்ச யாருமே கெட்டவங்களாம் கிடையாது உங்களோட அப்பாவை தவிர. ஸோ அவங்க வந்துட்டு அதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டு அதை உடைக்கிறாங்க. ஸோ உடைக்கவே முடியல. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பின்னாடி வந்துட்டு அந்த பால்கனி இருக்குல்ல, ஸோ அந்த வழியாக வந்துட்டு அந்த கண்ணாடியெல்லாம் எடுத்து விடுறாங்க. அதை உடச்சி பண்ணி கழட்டி வைக்கிறாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நீங்களும் அது மூலியமாக தான் வெளியே வரீங்க. ஸோ வெளியே வரும்போது இறங்கிறதுக்கு பயமாக இருக்குது. அதில் ஒரு பர்சன் தான் இருக்காங்க, அதாவது ஒரு பையன் தான். அவன் தான் வந்துட்டு உங்களை அப்படியே பிடிச்சி கீழே அப்படியே அந்த பைப்புலையாக கீழே அப்படியே உப்பு கட்டி மாதிரி தூக்கி வச்சுட்டு அப்படி கீழே கொண்டு வரான். ஸோ கீழே கொண்டு வந்து விட்டுறான். ப்ளீஸ் மேம், நான் தான் பண்ணேன்னு மட்டும் சொல்லிட்டாதீங்க ஓகேவா, நான் வேணா நாளைக்கு இந்த வேலையை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். ஏன்னா அந்த ஆளுக்கு தெரிஞ்சு அப்படின்னா அவ்வளோதான், அவனையும் போட்டு தள்ளிடுவார். அதனால் அவனும் கொஞ்சம் பயப்படுறான். பட் இருந்தாலும் நீங்கள் பாவமாக இருக்கிறனால உங்களை வந்துட்டு இந்த மாதிரி காப்பாற்றி விட்டுறாங்க. ஸோ நீங்களும் கரெக்டாக வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ கரெக்டாக அந்த உங்களோட அப்பா காரில் அவர் வந்து நிற்கிறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு அப்படியே பார்த்துட்டு செம்ம ஷாக்கு.
ஸோ டக்குன்னு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லக்கேஜ் எல்லாம் வெளியே தானே கிடக்கும். அந்த லக்கேஜ் அப்படியே எடுத்து இழுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கிறீங்க. எங்கே ஓடுறீங்கன்னு தெரியல. காடு, அதாவது உங்களோட வீடு வந்துட்டு ரொம்ப பெரிய வீடு. அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டுறப்போ நிறைய சுற்றி வந்துட்டு நிறையா சின்ன சின்ன ஃபாரஸ்ட்டில் நிறையா ஸ்பேஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இடம் தான். நிறைய மரம் செடியெல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே பூந்து ஓடிட்டு இருக்கிறீங்க. அவரும் வந்துட்டு துரத்திட்டு தான் வந்திருக்காரு. சும்மாலாம் இல்லை, மனுஷன் நல்லா ஓடுறாரு. உங்களால் முடியல. அதுவும் அந்த லக்கேஜ் எல்லாம் வேறு எடுத்துகிட்டு ஓடவே முடியல. அதுவும் இல்லாமல் பின்னாடி நிறைய ஆளெல்லாம் வச்சிருக்காரு. ஸோ எல்லாரும் சேர்ந்து உங்களை துரத்திட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் உங்களோட அம்மாவுக்கு என்ன பண்ணுவாலோ தெரியலேன்னு பயம் அப்படியே பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். என்னால் தான் என் பொண்ணுக்கு இவ்வளோ கஷ்டம். அவளோட லைஃப் அவளுக்கு பிடிச்ச மாதிரி கூட இருக்க முடியல அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள் செம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருக்கீங்க. ஒரு வழியாக ஓடுறப்போ என்னன்னா, பின்னாடி துரத்திட்டு வராங்கல்ல, அப்படி துரத்திட்டு வரும்போது கரெக்டாக ஒரு ரோடு வருது. ஸோ அந்த ரோட்டில் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டீங்க. ஸோ ரோட்டில் வரும்போது ஒரு கார் வந்துட்டு இருக்கு செம ஃபாஸ்ட்டாக. நீங்கள் உங்களை பின்னாடி வந்து நிறைய பேர் துரத்திட்டு வராங்களா. ஸோ அவங்கள பார்த்துட்டு முன்னாடி வந்துட்டு என்ன வருது எது வருதுன்னு பார்க்காம என்ன பண்ணுறீங்கன்னா, ரோட்டுக்கிட்ட வந்திருப்பீங்க. ஸோ காட்டுக்குள்ளேருந்து ஓடி வரும்போது ரோடு வந்து ஜாயின் வரும்ல, ஸோ அந்த மாதிரி ரோடு வருதுல்ல, அந்த இடத்துல ரோட்டில் கார் வரது தெரியாமல் என்ன பண்ணுவீங்கன்னா, செம ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து அங்கேயே பொத்துன்னு விழுந்திருப்பீங்க. நடு ரோட்டில் விழுந்துட்டீங்க. கரெக்டாக அந்த கார் வந்துட்டு சடனாக பிரேக் போடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்க்குறீங்க கார் வந்துட்டு முன்னாடி நிற்கிறது. அப்படியே உயிரே இல்லை உங்கள் கையில். பார்க்குறீங்க ஒன்றுமே இல்லை. ஒரு 2 நிமிஷம் தான். டக்குன்னு அந்த பர்சனுக்கால, ஸோ அந்த கார் ஓட்டிட்டு வந்திருப்பாங்களா, ஸோ அவங்ககிட்ட வந்துட்டு ப்ளீஸ்ங்க டோர் மட்டும் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவர் ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் கெஞ்சிட்டு இருக்கிறீங்க, அந்த பக்கம் வந்துட்டு கிட்டே வந்துட்டானுங்க. ஸோ நீங்கள் அந்த கார்கிட்ட மறுபடியும் கெஞ்சுறீங்க, ப்ளீஸ்ங்க டோர் மட்டும் ஓப்பன் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ், இந்த மாதிரி தொத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் அந்த பக்கம் அந்த பர்சன் வந்து அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நிறைய பேர் இருக்காங்களா, சம நிறைய பேர், ஒரு பொண்ணு இவ்வளோ பேர் தொத்திட்டு வராங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் நீங்கள் ப்ளீஸ்ங்க டோர் மட்டும் ஓப்பன் பண்ணுங்க ப்ளீஸ்ங்க, ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே டியர், இதோட இந்த எஃப்எஃப்பை நான் முடிச்சுக்கிறேன் டியர். ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த எஃப்எஃப் நல்லா இருக்கா, ஸோ இந்த ஸ்டோரி லைன் நல்லா இருக்காங்க டியர், இது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ இது பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், இதை நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்படின்னா இந்த ஸ்டோரி லைன் எப்படி இருக்குது எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இதை வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களோட விருப்பம் தான் டியர். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், நான் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் வேறு என்ன, நான் வந்துட்டு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்பீடை குறைச்சிட்டு தான் வரேன்னு நினைக்கிறேன். ஸ்லோவாக பேச தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போது நான் இந்த அளவுக்கு பேசுகிறது வந்துட்டு உங்களுக்கு புரியுதா, இல்லை இன்னுமே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுதாங்க டியர்? இன்கேஸ் இன்னுமே நான் கொஞ்சம் ஸ்லோவாக பேசணும் அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள், நான் வந்துட்டு அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகேவா? அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறேன், மொத்தமாக குறைக்க முடியல. ஸோ ஓரளவுக்கு நான் ஸ்பீட் கம்மி பண்ணிக்கிறேன் தானே, உங்களுக்கு புரியுது தானே? இன்கேஸ் நான் பேசுகிறது ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ளேபேக் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான் டியர். ஸ்டோரி பிடிச்சிருக்கா? ஓகே, டாட்டா. பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் மறக்காமல். டாட்டா.